I praise God for this wonderful morning. நேரம் குறைவாக இருக்கிறபடினால சற்று வேகமாக கடந்து செல்கிறேன். We have a very short time, so we have to move forward. யோவான் 12ஆம் அதிகாரம் John chapter 12, 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். verse 28. யோவான் 12:28 வாசிக்கிறேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. Father, glorify your name. Then a voice came from heaven. I have glorified it, and I will glorify it again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் ஜெபித்த ஜெபமாக இது இருக்கிறது. So when Jesus lived in this world, certain period, he prayed like this. கடந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். So because of our ministry, many people blessed by God. நேற்றுக்கு இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு நண்பர் எனக்கு தொலைபேசியில் பேசினார். Yesterday, a person, my friend from England, spoke on call. அவர் பல வருஷங்களுக்கு முன்னதாக ஒரு முறை இந்தியாவுக்கு வந்து நம்மை சந்தித்ததாக சொன்னார். He said many years back he came to India and met us. அதன் பிறகு நம்முடைய யூடியூப் மூலமாக வெளிவருகிற செய்திகளை கேட்டுக்கொண்டே இருப்பாராம். So after that, he listens our sermons via YouTube. அந்த 5 நிமிட ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் சொல்லப்படுகிற அதிகாலை 6:30 மணிக்கு உள்ள செய்தியை கேட்டு அவர் ஆண்டவருக்கு நன்றி சொன்னதாக சொன்னார். He used to praise God. He used to listen our prayer, which is telecasted in the morning, every morning, which happens with the translation of Hindi and English. அதன் பிறகு நம்முடைய ஆலயத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பை அவர் கேட்டு இந்த நேரத்தை அவர் ஆண்டவருக்காக செலவழித்து நம்மோடு கூட குடும்பமாக ஆராதிக்கிறதாக சொன்னார். So after that he used to listen and he used to spend time with us and he is blessed. இது மாதிரியாக மிடில் ஈஸ்ட், துபாய் போன்ற நாடுகளில் உள்ள பலர் நம்முடைய செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் வளர்ந்து வருகிறார்கள். People are listening to our messages from the country Middle East and Dubai, and they are growing in spiritual life. ஏராளமான மக்கள் நம்முடைய சபையை பார்க்க ஆசைப்படுகிறார்கள், நமக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். Many people would like to visit our church and they would like to pray for us. நம்முடைய பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிற நம்முடைய எல்லா ஊழியங்களை பற்றிய விவரங்களை பார்த்து எங்களுக்கு நம்ப முடியவில்லை என்று சொல்கிறார்கள். So many people saw the details about our ministries and they couldn't believe that. இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்பதையும், அதிகப்படியான மக்கள் ஊழியத்தின் முன்னணியில் நின்று தாமாகவே காரியங்களை எடுத்து நடத்துகிறார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். So I have informed them, many people in our church came forward and to do ministry for God. ஏராளமான வாலிப தம்பி தங்கச்சிமாரை வருங்கால ஊழியத்திற்கென்று உருவாக்குகிற ஒரு வேலையை நம்முடைய சபை செய்கிறது. So our church is doing in a futuristic view many young people. We are just training them for a future ministry. என்னோடு கூட நீண்ட காலமாக ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களை நான் மெச்சுகிறேன். I thank you all those who are doing ministry with me for many years. அடுத்த சந்ததியினராகிய உங்கள் பிள்ளைகளை இந்த ஊழியத்திலே தலைவர்களாக உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய அடிப்படை ஆசையாக இந்த நாட்களில் இருக்கின்றது. My the basic dream is to make your children for the next future generation as a child of God. ஆகவே வாரத்தில் 7 நாட்களும் இந்த சபையிலே பல்வேறு விதமான ஜெபங்களும் ஊழியங்களும் நடைபெறுகின்றன. In all 7 days in the week, many different types of ministries are happening in our church. அதில் ஏதாயிலும் ஒன்றிலேயாவது அல்லது 2லேயாவது நம்முடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் பயிற்சி கொடுத்து வருகிறேன். So I am training people to participate in any one of the ministries. நம்முடைய ஆலயம் ஒரு நாளும் பூட்டப்படுகிறதில்லை. Our church is not locked. நம்முடைய ஆலயத்தில் உள்ள எலக்ட்ரிசிட்டி மீட்டரும் ஒருபோதும் நிற்கிறதில்லை.
It is our electricity meter is not even stopped. ஒவ்வொரு முறையும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் எலக்ட்ரிசிட்டிக்கு நாம் சந்தோஷமாக கட்டுகிறோம். We are paying many thousands and lakhs for the bill. அதில் எனக்கு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் நம்முடைய ஆலயத்தில் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தரும் பார்க்கிறார். In that I am very glad God is watching us. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. உங்கள் பிள்ளைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். Bring your children to me. உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள். Bring your children to the Sunday class. உங்கள் பிள்ளைகளை வாலிபர் ஊழியத்திற்கு கொண்டு வாருங்கள். Send your children for the youth ministry. உங்கள் பிள்ளைகளை ஊழியர் கூட்டத்திற்கு அனுப்பி வையுங்கள். Send your children for the ministry, those who are willing to do. எந்த இடத்திலுமே இப்படி திட்டம் பண்ணி ஊழியர்களை உருவாக்குற பணியினை சபைகள் செய்கிறதில்லை. So in none of the place people plan and they will never do that. இன்றைக்குள்ள சபைகள் எல்லாம் எப்படி அதிகப்படியான சொத்துக்களை வாங்கலாம் என்று ஆலோசிக்கிறார்கள். In today's world many churches are planning to get more properties or more money minded things they are doing. புதிய புதிய கட்டிடங்களை கட்டுவதற்கு வழி எப்படி என்று பார்க்கிறார்கள். They are just planning to build a new buildings. ஊழியக்காரர்களாக எங்களை போன்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே நம்புகிற மென்மையான மனதை உடைய உங்களை போன்ற விசுவாசிகளை ஏமாற்றி அவளிடத்திலிருந்து பணத்தை பிடுங்குவதிலேயே கவனமாக இருக்கிறார்கள். They are striving to get money from the people, those who are they are willing to trust the pastors. Gentle minded people. மென்மையான மனதை உடைய மக்களுடைய இருதயத்தை கவர்ந்து எடுத்து அவரிடத்திலிருந்து எதை வாங்கலாம், அவரிடத்தில் எதை வஞ்சித்து வாங்கி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தலாம் என்று விரும்புகிற மக்கள் பெருகிவிட்டார்கள். So there are people, they are increased, they are growing to deceive the people, to exploit the people. They are actually gentle mind people. From them they are just deceiving and exploiting. சபைகளை உருவாக்கி இந்தியாவை சந்திக்கிற விஷயத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிசினஸ்மேன், ஆவிக்குரிய வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள். So here according to the calling they have to establish for the glory of God, but here they are just doing it in a spiritual business way. ஆனால் நம்முடைய ஆலயத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் தன்னிச்சையாக தங்கள் பணத்தை செலவழித்து தாங்களே ஊழியம் செய்கிறார்கள். So here in our church people are independently came forward and they are spending for God. நாம் உலக பிரகாரமான சொத்துக்களை வாங்குகிறதில்லை. We are not buying any worldly things. நமக்கு இருக்கிறது போதும். Whatever we have, that is enough for us. ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும். To meet many people. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். We need to bring people to God. சபைகளை உருவாக்க வேண்டும். We need to create more church. சபைகளிலே தேவ மகிமையை கொண்டு வர வேண்டும். We have to bring the presence of God. மனிதருடைய வாழ்க்கையிலே மகிமையை கொண்டு வர வேண்டும். We need to bring the glory in the people's life. நம்முடைய சபைகளில் எல்லாம் ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும் என்கிறதுல நாம் மிக கருத்தாய் அதை உருவாக்கி அதை உண்டாக்கி அதை நடத்தி கொண்டு வருகிறோம். So we are just maintaining and just planning and doing. We need people of God, those who are ready to do the ministry. In that way we are training people. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் கூட கேட்டால் உம்மை போல் ஆக வேண்டும் என்று என்னை பார்த்து சொல்கிறார்கள். If you, for your surprise, I can tell you, in our school, many children are telling, even I wanted to be like you, Pastor. அந்த பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்கிறார்கள். They are loving God. அவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள். They are reading Bible. பள்ளிக்கூடத்தை விட்டு போகும்போது நான் என்னுடைய டிகிரியை முடித்துவிட்டு மறுபடியும் வேதாகம கல்லூரிக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். So when they about to leave the schooling, they would like to come back again after finishing their college. அப்படியே வந்து அதே பள்ளிக்கூடத்தில் நடக்கிற வேதாகம கல்லூரியிலே படிக்கிறார்கள். So again they are coming back and joining in the Bible college and they would like to learn a lot. நான் உங்களை மெச்சுகிறேன். I appreciate you all. இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவர் கொடுத்த நீங்கள் தான். For all these things only God and God blessed me with you people. கிறிஸ்தவ ஊழியம் என்பது கடினமான காரியம். Christian ministry is a bit difficult. உங்களில் 90%
விசுவாசிகளும் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். Here 90% believers are doing ministry. ஏதோ ஒரு சிலர் மாத்திரம்தான் ஊழியத்துக்கு வராமல் ஆலயத்துக்கு மட்டும் வருகிறீர்கள். A few only not doing ministry, but they are just coming for the ஊழியத்தில் sermon. ஈடுபட்டிருக்கிற மக்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed those who are participating in the ministry. இவ்விதமாக எல்லாரும் தங்களை ஊழியத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறபடினால எல்லா ஊழியங்களும் மிக சிறப்பாக நடக்கின்றன என்றால் அது மிகையாகாது. So it is all God's blessing, and people, those who are actively participating and they are engaging with the ministry. மற்றவர்கள் இவ்வளவு ஊழியத்தையும் எப்படி செய்ய முடியும் என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு நம்முடைய ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். So God has blessed us with the ministry. Many people are doubting about how we were able to do this. கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினால அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. God is good, let God's name glorify. நாம் எல்லாரும் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். He should increase, we should decrease. இந்த ஆலயத்தில் 3 தலைமுறையினராக இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறீர்கள். Here I can tell people 3 generations. தாத்தா இருக்கிறார், grandfather is there, மகன் இருக்கிறார்கள், son and daughter is here, பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள், grandchildren are இன்னும் here, சொல்லலாம் கொள்ளு பேரப்பிள்ளைகளும் இருக்கிறார்கள். great grandchildren are here. அது பெரிய பாக்கியம் அல்லவா? It's a big thing for us. It's a நாம் benefit. யாரையும் இதர சபைகளிலிருந்து யாரையும் நாம் இழுத்து கொண்டதில்லை. We are not getting people from our other churches. நீங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் என்கிறதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். You people are my children, so I am really glad for that. நீங்கள் இந்த ஊழியத்தினால் சந்திக்கப்பட்டதற்கான நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God through this ministry you all touched. இந்த காலைவேளையில் நான் வாசித்த பகுதியில் In this morning we read the scripture. மகிமை அல்லது glory என்கிற வார்த்தையை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். Here I want to highlight the word glory. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார், தேவனே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். So Jesus prayed like this, Father, glorify your name. அதற்கு வானத்திலிருந்து அந்த பதில் 28ஆம் வசனத்தில் விதமாக சொல்கிறது. Here the scripture says in verse 28, நான் மகிமைப்படுத்தினேன், I have glorified it, இன்னும் மகிமைப்படுத்துவேன். and I will glorify it again. இந்த காலைவேளையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். In this today's morning, being a child of God, God is glorifying you. He will glorify you. ஒரு சிறிய சபையிலிருந்து இவ்வளவு பெரிய மகத்தான வேலை செய்யப்படுகிறது என்று சொன்னால் அங்கே தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறது என்று அர்த்தம். So here you can understand, from the small church, when we are able to do many things, it is God's glory descends us. இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மகிமை என்கிற வார்த்தைக்கு என்னுடைய வேதாகம கல்லூரி அறிவாளிகளிடத்தில் சரியான விளக்கம் என்னையா என்று கேட்டேன். So here the verse they have mentioned here, glory. So I have asked a few scholars in our Bible அதற்கு அவர்கள் விதமாக college. சொன்னார்கள், So they said like this, manifested presence of God comes from heaven. manifested presence of God comes from heaven. Manifested presence of God comes from heaven upon us. Manifested presence of God comes from heaven and comes upon us. தேவனுடைய பரலோகத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னமானது மனிதர்கள் மத்தியிலே இறங்குகிற வல்லமை தான் glory அல்லது மகிமை என்று வேதம் சொல்கிறது. So here the verse says, the Bible says about the glory, the manifested presence of God comes upon us. இன்னொரு விளக்கத்தை அவர்கள் சொன்னார்கள். They said another meaning. Invisible attributes of God made in a visible way. So invisible attributes of God made in a visible way. கண்களுக்கு தெரியாத தேவனுடைய செயல்பாடுகளை மனிதனுடைய வாழ்க்கையில இறக்குவதுதான் மகிமை என்ற அர்த்தம். So the glory is the true meaning of the glory is the invisible attributes or character of God made in a visible way. இன்னொருவர் ஒரு விளக்கத்தை சொன்னார், invisible character of God made in a visible way. So another person said invisible character of God made in a visible way. கண்களுக்கு தெரியாத தேவாதி தேவனுடைய குணாதிசயமானது மனிதர்கள் மத்தியிலே வெளிப்படுவதுதான் மகிமை என்ற அர்த்தம். So the glory is to reveal the invisible attributes of God or character made in a visible way on human. 41ஆம் வசனத்தை நான் படிக்கும்போது The 41, when we read 41 ஏசாயா அவருடைய மகிமையை கண்டார். Isaiah just saw the glory. ஆகவே நீங்களும் அவருடைய மகிமையை காண்பீர்கள். So you will also see his glory. நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு
ஒரு பெரிய கிரயம் கொடுத்திருக்கிறீர்கள். So to accept God, you have done a great thing. இன்றைக்கு விதமாக வெள்ளை உடை அணிந்து தேவ சமூகத்திலே வந்து சகோதரர்கள் எல்லாரும் முக்காடிட்டு போட்டு ஆண்கள் எல்லாரும் மிக பவ்யமாக குழந்தை போல் வந்து உட்கார்ந்து இருப்பதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கிரயத்தை கொடுத்திருக்கிறீர்கள். So to be seated like in white and white, so to do that, you have done a great things in the life for God. இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வேதாகமத்தை கையில் கொண்டு வந்தாலே காரி துப்புவார்கள். So if people bring the Bible while coming to a church, people will look at them differently. வெள்ளை உடை அணிந்து இந்த தெருக்கள் வழியாக போகும்போது அவ்வளவு மோசமான வார்த்தைகளாலே பரிகாசம் பண்ணுவார்கள். So when they walk in white and white, people just talk them badly. இந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். Here you have accepted our Lord Savior Jesus Christ. உங்கள் குல தெய்வங்களை துச்சமென கருதி தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறீர்கள். Left all the other goddesses and just you accepted Jesus. உங்கள் வீடுகளில் இருந்து விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் எடுத்து வீசி எறிந்து விட்டு தைரியமாக கர்த்தருக்குள் வந்திருக்கிறீர்கள். So you have thrown all the deities from your house and you just accepted God and you came here. இது ஒரு பெரிய கிரயம் என்பதை நான் அறிவேன். It's a great thing, I know. இது மிக கடினமான காரியம் என்று எனக்கு தெரியும். I know it is a bit difficult. கிறிஸ்தவ குடும்பங்களில் இருந்து வெளியில் இருந்து வந்து ஆண்டவரை ஆராதித்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வது பெரிய சிலாக்கியம். It's a great thing. It's a God's glory. It's a God's presence to come out of the non-believers' house and doing ministry for God. ஆகவே நான் உங்களுக்கு சொன்னேன், கண்களுக்கு புலப்படாத தேவனுடைய குணாதிசயங்கள் மனிதருக்குள்ளே அனுப்பப்பட்டு அது வெளிப்படையாக தென்படுவதுதான் மகிமை என்று உங்களுக்கு சொன்னேன். That's why I told you all invisible attributes of God made in a visible way. 29ஆம் வசனத்தில் படிக்கும்போது when we read chapter John 12 and verse 29, ஆண்டவர் இந்த ஜெபத்தை பண்ணும்போது அங்கு நின்று கொண்டிருந்த மக்களும் கண்டார்கள். So when God was praying, the people around God, they saw. அவர்களும் கேட்டார்கள். They also asked. இவ்விதமாக தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது அது எல்லாருக்கும் தெரிகிறது. So when the glory of God reveals, it just visible for everyone. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் நான் ஒன்றை சொன்னால். So if I tell something, you will be surprised. இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள். So here in the society, many are my friends. அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவாமல் இருந்தாலும் என்மேல் அதிக இரக்கமும் அன்பும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். So even though they are not in Christianity, but they are just thankful for the love of God. அவள் என்னிடத்தில் கடந்த வாரத்தில் ஒரு மூத்த மனிதர் ஜீவிதமாக சொன்னார். So in the last week, a great person, a senior person, just told me. அவர் சொன்னார் அவருக்கு ஏறக்குறைய 70 வயதாகிறது. So he said, for me it's a 70-year-old now I am. ஏராளமான மக்களை பார்த்து விட்டேன். I have seen many people. இந்த ஏரியாவில் இருந்த பொல்லாத ரவுடிகளை எல்லாம் பார்த்து விட்டேன். I have seen many rowdies here in the area. அவருடைய பிள்ளைகளையும் நான் பார்த்து விட்டேன். I have seen their children also. இன்றைக்கு பார்க்கும்போது யாரெல்லாம் பொல்லாதவர்களாக ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னால கருதப்பட்டார்களோ, those who consider terrible and evil people years back, அவர்கள் எல்லாரும் இந்த சபையில் உள்ள சுவிசேஷத்தினாலே சந்திக்கப்பட்டு குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதை நான் பார்க்கிறேன் ஐயா என்று சொன்னார். So now he said through this gospel of from the church touched them and they are doing ministry for God. I have seen them. நான் தூரத்தில் இருந்து பார்க்கிறேன். So I am just watching from far. அவர்களை நான் கவனிக்கிறேன். I am just observing them. அவருடைய நடை உடை வித்தியாசம். Their lifestyle has changed now. அவருடைய பேச்சு வித்தியாசம். Their speaking style changed. அவருடைய உடை அலங்காரங்கள் வித்தியாசம். The way they dress up is now different. அவர் செயல்பாடுகள் வித்தியாசம். Whatever they do, it is now different. நல்லவர்களாக வாழ்கிறார்கள். They are living as a good people. முன்னால எல்லாம் ஏழைகளாக இருந்தார்கள். Those days they were poor. உங்களுடைய தேவாலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக அவர்கள் பெரிய செல்வந்தர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னார். After they came to this church, they become a rich people. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். That's why I'm telling you. இந்த காலைவேளையிலே தேவன் உங்களை தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார். God will fill you with His glory. நீங்கள் எல்லாம் ஏதோ தெரியாமல் இங்கே வந்தவர்கள் அல்ல. So you are not here by without the mistakenly. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விட முடியாத பல காரியங்களை விட்டு வந்திருக்கிறீர்கள். So you have given up many things and you have
came here. ஏராளமான கிரயத்தை கொடுத்து வந்திருக்கிறீர்கள். So you have paid a lot and you came here. ஆகவே நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். So you are all blessed. உங்களை ஆண்டவர் மதிக்கிறார். So God is respecting you. யோவான் 17 அதிகாரத்திலே 22 வசனம் விதமாக சொல்கிறது. So John chapter 17 and 22 verse says like this. இது நான் வாசிக்கிறேன். Let me read. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். The glory that you have given me, I have given to them, that they may one even as we are one. அது மாத்திரமல்ல 23 வசனம் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கு. So in the verse 23, I in them and you in me. ஆகவே இந்த பகுதியை நான் படிக்கும்போது, so when we read this chapter verse, நாம் ஒருவர் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். So the glory that you have given me, I have given to them, that they may be one even as we are one. இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் எல்லாருமே, those who are seated in this church, வித்தியாசமான கலாச்சாரங்களில் வாழ்ந்தவர்கள். You belong to different culture. இன்னும் சொல்ல போனால் வித்தியாசமான மொழி அடிப்படையில் பிறந்தவர்கள். So you have born and brought up in a different language. ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரே மகிமைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். But God brought you to this one glory. இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படி, so to all become one. இந்த சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படியாக, so for you all to be one, ஆண்டவர் இயேசு தம்முடைய மகிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். so for that God has given his glory to you. நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படியாக, to you all to be one. நீங்கள் இந்த கர்த்தருடைய பந்தியில் ஒரே பாத்திரத்தை பங்கு பெறும்படியாக, so to participate in God's communion. வித்தியாசமான பழக்கவழக்கங்கள், different habits, வித்தியாசமான கலாச்சாரங்கள், different culture, இவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து ஒன்றாக்கி இருக்கிறார். in the midst God separated you and here he brought you for the oneness. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6 அதிகாரத்தை படிக்கும்போது, the book of Isaiah, 3 வசனம் விதமாக சொல்கிறது. chapter 6 verse 3 says like this. ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். So the verse says like this, and one called to another and said, holy, holy, holy is the Lord of hosts, the whole earth is full of his glory. நான் இப்பொழுது பிரசங்கிக்கிற இந்த மகிமையானது பூமி அனைத்திலும் நிறைந்திருக்கிறது. So what I speak now here, the glory is filled all over the earth. பரிசுத்த ஆவியானவராலே இந்த மகிமை அனுப்பப்பட்டு, so through the Holy Spirit the glory is sent. உலகம் அனைத்திலும் உள்ள மக்கள் மத்தியிலே தேவன் பரிசுத்த சபைகளை ஏற்படுத்தி இவ்விதமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். So to all the people in the world to establish God's place, and through this he is glorified. உங்கள் வாழ்க்கையில் இந்த மகிமை வெளிப்படும். In your life also his glory will be revealed. உங்கள் முகங்களிலே தேவனுடைய மகிமை வெளிப்படும். In your face also the glory will be seen. உங்களுக்கு தெரியாது, you may not know. உங்களை குறித்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். So people surrounding you, they may testify. இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் சொல்லுகிறார்கள். people in the society will say. சில அரசாங்க அலுவலகங்களிலே சொல்லுகிறார்கள். people in government departments they may say. ஒரு கூட்டம் மக்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள். so they may say certain group, one part of group will be. தவறான வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களாக மாறிவிட்டார்கள். those who led a bad life, now they changed into a holy life. அவர்கள் வேத புத்தகத்தை சுமந்து தெருவாக அலைந்து துண்டு பிரசுரங்களை கொடுத்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். they are carrying the Bible in all the streets and they are just distributing the tracts for God. வீடு வீடாக சென்று ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள். they are going to every house and just preaching the gospel. நான் சில நேரங்களில் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பேன். sometimes when I do work in office, ஏதாவது ஒரு அவசரமாக நான் வெளியில செல்லும் போது, when I go out in emergency, சிலரை பார்க்கிறேன். some I used to see நம்முடைய சபையில் உள்ள ஊழியக்காரர்களை பார்க்கிறேன். I have seen our pastors, விசுவாச மக்களை பார்க்கிறேன். I have seen believers. அவர்கள் தங்கள் கரத்தில் வேதத்தை சுமந்து
கூட்டம் கூட்டமாக வீடுகளை சந்திக்கிறவர்களாக, மக்களை சந்திக்கிறவர்களாக, ஆஸ்பத்திரிகளை சந்திக்கிறவர்களாக செயல்படுவதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். So I'm witnessing that many people in the church, they are carrying Bible as a group, they are preaching and sharing the gospel in the house, and they are doing hospital ministry. இந்த செய்தி உலகத்தில் உள்ள பல தேசங்களில் உள்ள நம்முடைய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். So across the world many people are watching this. நம்முடைய சபையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறார்கள். They are watching what is happening in our church. இந்த காலவெளியிலே தேவன் தம்முடைய மக்களை சந்தித்து அவளை மகிமைக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்ற செய்தியை உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. So the people around the world, they are listening, and they know through his glory God met his people. ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றின பிசாசானவன், So Adam and Eve were under the deceiving spirit. இன்றைக்கும் கூட சாத்தானானவன் மக்களை திசை திருப்பும் வேலையிலே தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். In today's world also the Satan is distracting the people. நாங்கள் ஊழியக்காரர்களாக இருந்து சாத்தானை விடுகிறதில்லை. So as a pastors we never leave him. எங்கள் மக்கள் மென்மையான மனதை உடையவர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் வழி தவறிவிடக்கூடாது என்பதற்காக உங்களை நாங்கள் ஜெபத்தில் உறுதியாய் பிடித்து வைத்திருக்கிறோம். So we are so mindful, we don't want to leave the gentle mind people, so we are all held in our prayers. We keep you all in our prayers. எந்த காரணத்தை சொல்லியும் சத்துருவானவன் தேவனுடைய பிள்ளைகளை சபையிலிருந்து வெளியே கொண்டு போய் விடக்கூடாது என்ற விஷயத்தில் நாங்கள் கர்த்தருடைய ஆவியினாலே வேலி அடைத்து ஒவ்வொருவரையும் நாங்கள் ஜெபிக்கிறோம். So we are praying for all the people. We are so mindful of them, and we are praying very sincerely to God to protect you from the Satan's hand. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களுடைய பேரையும் தனித்தனியாக எழுதி வைத்து அவர்களை தேவ சமூகத்திலே கொண்டு நிறுத்துகிறோம். So we as a pastor, we used to write all the people in the church. We used to write their name, and we are praying for them. We are just taking them to the God's presence. நான் அந்த காரியத்தை என்னுடைய அருமையான உடன் ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். This beautiful thing I have taught my assistant pastors. நான் செய்ய முடியாத காரியங்களை, நான் செய்யாத காரியங்களை அவர்கள் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றி வருகிறார். God is fulfilling all the things which I am not able to do. இந்த ஊழியத்தை நடத்துகிறதுக்கு என்னோட கூட இருக்கிற கவுன்சில் மெம்பர்ஸ், உடன் போதகர்கள், மூத்த போதகர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். So God is using them powerfully, the council members and assistant pastors and the senior pastors. நான் அவளத்திலே ஒவ்வொரு வாரமும் சந்தித்து பேசும்போது, so every week when I meet them, அவர்கள் என்னை விட அறிவாளிகளாக இருப்பதை பார்க்கிறேன். So than me they are a little wise. எனக்கு தெரிகிறது காட்டிலும் அதிகமான ஆவிக்குரிய ஞானம் பெற்றவர்களாக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். So than me they know many spiritual things. ஆகவே இந்த காலவெளியிலே தேவனுடைய மகிமை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. So in this morning God's glory is descending on you. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேட்க வேண்டும் என்பதற்காக நான் நிறுத்தி உங்களுக்கு சொல்கிறேன். So I am just giving pause for you all to listen carefully. எப்பொழுதாவது பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பிள்ளைகளுக்கு எதையாவது சொல்ல வேண்டுமானால் இப்படித்தான் நிறுத்தி அவளுக்கு சொல்லுவேன். So whenever I get opportunity to speak with the children in the school, this is how I used to speak with them slowly. ஆகவே அந்த பிள்ளைகளில் அநேகர் இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். So that's why many children now they are children of God, and they become a pastor for God or to do the ministry. கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை உள்ள பெற்றோர்கள் விதமாக சொல்கிறார்கள். So the non-believer parents they say like this, என்னுடைய பிள்ளைகள் எழுந்த உடனே praise the Lord என்று சொல்கிறார்கள். So they are telling when my child wake up in the morning they are saying praise the Lord. இரண்டாவதாக அப்பா அம்மா பார்த்து மம்மி குட் மார்னிங் என்று சொல்கிறார்கள். So the second thing they are wishing, they are greeting the parents good morning. அப்பா பார்த்து டாடி குட் மார்னிங் என்று சொல்கிறார்கள். So they are greeting the father, dad good morning. மூன்றாவதாக எழும்பின உடனே முழங்காலில் நின்று ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். So after the thirdly they are kneeling down on the floor and they are saying something. ஆண்டவர் அறியாத மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். So the people, those who don't
didn't know about Jesus, they கீழ்ப்படிகிற are பிள்ளைகளாக surprised. மாறுகிறார்கள். So they are obedience now. நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவ்வளவு நற்பெயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். So God has blessed them with good name in our church. வெறும் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது இல்லை. We are not only teaching them the subjects. ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கற்றுக் கொடுக்கிறோம். We are teaching them about the spiritual life. அங்கே உள்ள சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God is blessing the church. அங்கே உள்ள வேதாகம கல்லூரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். God is blessing the Bible college there. நம்முடைய சபையிலிருந்து ஏராளமான ஊழியக்காரர்கள் அங்கு போய் ஊழியம் செய்கிறார்கள். So many people from our church they are doing சிறுவர் ஊழியம் செய்கிறார்கள். Children's ministry they are doing. கிளை சபைகள் பலவற்றை உருவாக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். God enabled us and blessed us to create many branch churches. நேரத்தின் கட்டாயத்தினாலே நான் சுருக்கமாக சொல்கிறேன். So let me just cut short. இந்த செய்தியை கேட்கிற உங்களை கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்பி இருக்கிறார். Those who are listening this message, God has fulfilled you with this glory. உங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய உடன் ஊழியக்காரர்களும் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறோம். To experience His glory, we are kneeling down, myself and my assistant pastors are praying for you. சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு ஆண்மகனையும் ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஏதாவது ஒரு ஊழியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தரிசனமும் எங்களுடைய வெளிப்பாடாகும். So our vision is to make the boy and the young boy and young girl to serve for God. இங்கே இருந்து ஏராளமான மிஷனரிமார் எழும்ப வேண்டும். So many missionaries should raise from here. இங்கிருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் எழும்ப வேண்டும். Many leaders should raise from here. இங்கிருந்து ஏராளமான ஆவிக்குரிய தலைவர்கள் எழும்ப வேண்டும். So many spiritual leaders should grow from here. இங்கிருந்து ஏராளமான அரசியல் தலைவர்கள் எழும்ப வேண்டும். Many political leaders should grow இந்த from தேசத்தை here. நாம் ஆள வேண்டும். We should lead the country. சென்னை சேப்பாக்கத்திலிருந்து ஏற்படுகிற எழுப்புதலானது From place Chepak, இந்தியாவை அசைக்க வேண்டும். it should shake India. ஆகவேதான் இந்தியாவை எல்லா மாநிலங்களிலும் நம்முடைய ஊழியத்தை நாம் எஸ்டாப்லிஷ் பண்ணி இருக்கிறோம். So that's why we have established in all the states in India, we have established our இந்த ministry. செய்தியை இந்தியாவின் பல மாநிலங்களில் உள்ள மக்கள் ஆசையாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Many people are eagerly listening our messages. இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கிளை சபைகளுடைய ஆராதனை நேரங்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள். So that's why to listen this message many people just kept aside all to start little later. தேவ மக்களே, உங்களை தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்ப வேண்டும் என்கிற ஜெபத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். So we are just praying to God to fulfill His glory in you. பரலோகத்திலிருந்து தம்முடைய மகிமையை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். So God is just telling He will send His glory for us. இன்னும் எனக்கு சில நிமிஷங்கள் தான் இருக்கின்றன. A few minutes are there. நான் உங்களை கர்த்தருடைய பந்திக்கு நேராக வழி நடத்த வேண்டும். So I want to take you all to the Holy Communion. இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியது அவசியமா To இருக்கிறது. receive this we have to say a good news to the world. உங்களில் யாராகிலும் நான் சொல்கிற இந்த மகிமையின் வாழ்க்கைக்கு வெளியே இருப்பீர்களானால், So if you are not into it, the gloriful life, நீங்கள் சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நான் இல்லை பாஸ்டர், நான் தனியாக நிற்கிறேன் என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமானால், நான் சொல்லுகிற இந்த காரியங்களை மனதிலே கடைபிடிப்பீர்களானால் உங்கள் தலையின் மேலேயும் ஆண்டவருடைய அபிஷேகம் என்கிற மகிமை இன்றைக்கு வந்து இறங்கும். So whichever I am telling now, you are not into it. Now you have to realize that, and the glory of God will come upon you. இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் கர்த்தருக்குள் வந்தவர்கள் அல்ல. Those who listen the message, they are not into it. உலகத்தின் பல தேசங்களில் உள்ள பல மொழி பேசும் மக்கள், people from different place they belong, different language they belong, speak. இந்த மக்களுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய மகிமையை இறக்கும்படியாக விரும்புகிறார். So in all the people's life, God want to descend His glory. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், I am telling you, தேவனுடைய மகிமை என்பது பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை உலக மக்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவது. so it's a glory is the Father in heaven who reveals His glory on people. கண்களுக்கு புலப்படாத தேவாதி தேவனுடைய குணாதிசயங்களை நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு கொண்டு செல்லும்படியாக நமக்கு கொடுத்த மகிமை. We should just bring the invisible attributes of God.
இந்த காலங்களிலே குடும்பங்களிலே தேவனுடைய மகிமையை காண்கிறேன். In this morning I can see the glory of God in the family. நம்முடைய குடும்பங்களிலுள்ள மாமியார் மருமகள் மத்தியில் அந்த மகிமையை காண்கிறேன். I can see the glory of God between the mother-in-law and daughter-in-law. நம்முடைய சபையில் உள்ள கணவன் மனைவிமாருக்குள்ள உறவிலே அந்த தேவ மகிமையை நான் காண்கிறேன். I can see the God's glory in the relationship between the wife and the husband. கர்த்தர் குடும்பங்களை கட்டுகிறார். God is building the family. கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிறைத்த மக்களை கர்த்தர் காக்கிறார். God is protecting the people who are filled in God's glory. ஆகவே நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்ல விரும்புகிறேன். So I just want to share you one thing important. அநேக குடும்பத்திலே தங்கள் பிள்ளைகளை கர்த்தர் குடும்பத்தினர் தங்கள் பிள்ளைகளை கருத்தாக சபையோடு இணைக்காத காரணத்தினால பல இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். So the people, those who didn't connect themselves with the church, they are just experiencing little struggles in their life. சபைக்குள்ளே இருக்கிற பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சபைக்குள்ளே இணைத்திருக்கிறபடினால அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்ற தாழ்வுகள் வரும்போது பெற்றோரின் இடத்துல வருகிறார்கள். So those who have the ups and downs in their life and they part of the church, they are coming to me during that time. பிள்ளைகளுடைய தவறுகளை என்னிடத்திலே சொல்லுகிறார்கள். They are conveying me how the children are they are doing the bad things. நான் அந்த பிள்ளைகளை யாரோ ஒருவருடைய பிள்ளைகள் என்று கருதி குற்றப்படுத்தி வெளியே அனுப்பிவிடாதபடி. So I'm not just considering them as others and I'm not just sending them out. என்னுடைய மகளோ என்னுடைய மகனோ ஒரு தவறு செய்தால் எப்படி அதை மூடி மறைப்பேனோ அப்படி மூடி மறைத்து கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டையின் கீழே சேர்த்துக் கொள்வது போல நான் சேர்த்துக் கொள்கிறேன். So I'm just considering them as my son and daughter. I'm just consoling them and I'm just bringing to me. அப்பேற்பட்ட பிள்ளைகள் தவறு செய்யும்போது தவறிலிருந்து அவளை விடுவித்து அவளை காப்பாற்றி அவள் வாழ்க்கையை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறேன். I'm protecting them. I'm just guiding them from all their mistakes and I'm making them to lead a happy life. அவர்களுக்கு இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறேன். I'm just helping them to get the gloriful life. அதன் விளைவாக அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். So for that they become my son and my daughter. இந்த ஆலயத்தில் நடக்கிற வார நாட்களையும் ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். I'm just watching what are the things happening in the week and the working days and on Sundays. பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை பார்க்கிறேன். I'm seeing the children, those who are doing ministry. நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். I'm just observing how God is using for His purpose our little children in the church. அதுக்கு காரணம் நல்ல பெற்றோர். For that the reason are the good parents. என்னுடைய வயதுக்கும் என்னுடைய பிள்ளையுடைய வயதுக்கும் உட்பட்ட பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இந்த சபையில இணைத்ததனால அவள் எங்கு போனாலும் எனக்கு தெரியும். So the children and the parents, those who are in the part of the ministry, wherever they go, I'll know them. உங்களுக்கு அநேகரே தெரியாது. You may not know. சபையிலே ஒரு பிள்ளை ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ ஆலயத்துக்கு வராவிட்டால் நான் இடத்துல சொல்றேன், இன்னும் ஆள் 2 வாரம் வரவில்லை எங்கே என்று கண்டுபிடி என்று சொல்லுவேன். So if anyone didn't come to church for the week, I will check with them, I will inquire them. அவருடைய பெற்றோரிடத்தில் கேட்டால் வந்தார்களே என்று சொல்வார்கள். If I ask the parents, they will say they came. நான் வரவில்லை என்று சொல்வேன். I will say they didn't come. எப்படியா கண்டுபிடிச்சிட்டாரு? How he just found this? பாஸ்டர் எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு? How pastor found this? எனக்கு தெரியும். I know. எனக்கு ஒரு அகன்ற ஒரு விரிவான ஒரு பரந்த இருதயத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். God has blessed me with that wisdom to know about the people. இங்க வருகிறவருடைய எல்லாருடைய அட்டெண்டன்ஸும் அங்க இருக்கிறது. Those who are attending and those who are coming, we have the attendance here. அதிலே ஒரு காப்பி எடுத்துட்டு கொடுப்பார்கள். So I'll get one copy from that. நான் அதை பார்த்து எழுதிவிட்டு அந்த வராதவருடைய லிஸ்ட்டை நானே எடுப்பேன். So I used to see and check and get the people, those who didn't come. உங்களில் யாராவது ஒரு வாரம் வராவிட்டால், if you are not coming any week, நான் அடுத்த வாரத்தில் நீங்கள் போன வாரம் வரவில்லை என்று சொன்னால் சாரி பாஸ்டர் சொல்வார்கள். So I'll just ask them, you didn't come last week. They will say yes pastor. அவ்வளவு அக்கறையோடு இந்த ஊழியத்தை நாங்கள் நடத்துகிறோம். So with all the desire and the gentle mind, we are just leading. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக வருகிறதில்லை. It is not like just simply just running the ministry on Sundays. அநேகர் ஆலயத்துக்கு வருவார்கள். Many people will come to church. தங்களுடைய தேவைகளை முடித்துக் கொள்வார்கள். They will fulfill their needs.
கல்யாணத்தை முடித்துக் கொள்வார்கள், They will fulfill their marriage. வீட்டை கட்டிக் கொள்வார்கள், They will build the house. எல்லாவற்றையும் செய்வார்கள், They will do all பிறகு things. வரமாட்டார்கள். Then they won't come. எங்கேயாவது பார்த்தால் தலையை திருப்பிக் கொள்வார்கள். So whenever we see, they'll just turn their head back. நான் அவளுக்காக ஜெபிக்கிறேன். I'm praying for them. பிறகு வருவார்கள், Then they will come. பேய் பிடித்து விட்டது என்று சொல்வார்கள். They will say, I'm under the evil spirit. ஒழுங்காக ஆலயத்துக்கு வராவிட்டால் பேய் பிடித்ததால இங்க வருவார்கள். So they didn't come properly to the church. They will say, something happened to me by the evil spirit. ஒழுங்காக வந்தால் ஆவிக்குரிய மகிமைக்குள்ளாக இருப்பார்கள். If they come properly, they will be under the presence of God and under the glory of God. தேவனுடைய சபைக்கு உண்மையா இருந்தால் தேவனுடைய அபிஷேகத்தினாலே காக்கப்படுவார்கள். So if they are true to the church, they will be anointed and covered with the God's presence. போதகரை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால், And if they are tend to deceive pastor, போதகருக்கு தெரியாது என்று நினைத்தால், if they think pastor don't know, சபைக்கு வெளியே சந்தோஷம் இருக்கிறது என்று எங்கேயாவது போனால், if they think outside church we have all the பேய் அவளை comfortable கூட்டிக் கொண்டு life, வரும், பிசாசு அவளை கூட்டிக் கொண்டு வருவான். the evil spirit will bring here. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Those who are listening, dear part, இந்த மகிமையின் வாழ்க்கை மிக முக்கியம். this glory life is very important. வெகு சீக்கிரமாக குயிக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் 3 காரியங்களை. I would like to share quickly 3 things. 25ஆம் வசனத்திலே, The verse 25th, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், whoever loves his life loses. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். Whoever loves his life loses it. இந்த ஆவிக்குரிய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு 3 காரியங்கள் மிக முக்கியமானவை. To receive the spiritual life, we have to see 3 things. நீங்க இந்த importantly. மகிமையின் அனுபவத்திற்குள் வராதவர்களாக இருந்தால், If you are not enter the glory life, நீங்கள் எதை செய்தாலும் காரியங்கள் சித்திக்கவில்லை, தோல்விக்கு மேல் தோல்வி என்று நினைத்து தோன்றிருப்பீர்களானால், you would have met many failures if you are thinking like that. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, I am not praying alone for you. பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்வது போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I am just advising you how the father advises the child. நீங்கள் உங்கள் ஜீவனை சிநேகித்தால் ஆவிக்குரிய மகிமையை இழந்து விடுவீர்கள். So if you love your life, you will lose the spiritual life. ஜீவனை என்று சொல்லப்படும் போது Here the life நம்முடைய சுயநல வாழ்க்கை, it says about the ego life, நம்முடைய சுயம், the ego, the selfishness. ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை ஈகோ என்று சொல்கிறார்கள். In English they are saying perfect word ego. சுயநலமான சிந்தனை, Ego mindset. நான் செய்வது சரி, Whatever I do, it's correct. என்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, None should say anything about me. நான் சரியாகத்தான் செய்வேன், I will do correctly. என்னை விட்டால் வேறு ஆள் கிடையாது, Than me, apart from that, nobody. நான் is தான் there. யோக்கியம், I am very perfect. எனக்கு மிஞ்சின ஒரு ஆள் கிடையாது None is there than me. என்று சொல்லி தன்னுடைய மனதில் நினைக்கிறது மாத்திரமல்ல, Not only they think like that, தங்கள் வாழ்க்கையிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். they are giving more importance to that in their life. எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதன் நினைப்பது சரியாக இருக்காது. It is not good in all the times when he thinks like that. நானும் கூட சில நேரங்களில் சில தீர்மானங்களை எடுப்பேன். Sometimes I used to take many decisions in my life. தீர்மானத்தை எடுத்ததுக்கு அப்புறமாக சற்று போய் வீட்டில் போய் யோசிப்பேன். After taking the decision, I used to think in my house. நான் அதை திருத்திக் கொள்வேன். I used to correct them. தேவ ஆவியானவர் சொல்வார் தப்பு என்று சொல்வார். The Holy Spirit will tell me it is wrong. தன் ஜீவனை தன்னுடைய சுயநலத்திலேயே வாழ்கிற மனிதன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போவான். Those who are living their life with the ego mindset, they will lose the blessings of God. உங்களுடைய கண் நினைக்கிற காரியத்தை எல்லாம் சரி என்று நினைக்க கூடாது. So whatever you see, you should not think everything is correct or perfect. உங்கள் கால்கள் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் போக கூடாது, அதெல்லாம் சரி என்று சொல்லக்கூடாது. So wherever you wanted to go, you should not think that is correct. கர்த்தருடைய வழியை கண்டுபிடிக்க வேண்டும். You should find the God's way. இதிலே தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறிய You வேண்டும். should know the God's willing in that. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் காரி துப்பினான். So one person just spit on Jesus Christ. அவரை ஓங்கி அடித்தான். He just beat him nicely. அவரும் ஏறக்குறைய 33 வயதை உடைய சரியான வாலிபனாக இருந்தார். So when he was in 33 years old, ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் அவர் மாறி அடித்திருந்தால் அவன் எதிராளி கீழே விழுந்திருப்பான். if he thought about it, he would have given back nicely. But ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் சரியான பதிலை சொல்லும்போது நீ ஏன் என்னை அடித்தாய் என்றார். so when God said, when I said the
the correct answer. Why did you beat me? தன்னுடைய சுயத்தை அவர் விட்டு கொடுத்தபடினாலே அவர் தேவனாக உயர்த்தப்பட்டார். He has given up his ego mindset and he just revealed himself as a son of God. சொந்த விருப்பங்களை நிறைவேற்ற விரும்புகிறவனை குறித்து தான் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் என்று வேதம் சொல்கிறது. So here the Bible says those who wanted to fulfill their own desires and needs, the Bible says like this. என்னை மாத்திரம் சிநேகித்தல். Myself. என்னை மாத்திரம், loving myself. Loving myself. என்னை மாத்திரம் சிநேகித்தல். என்னை loving myself. நான் நன்றாக இருக்க வேண்டும். I should be happy. என்னுடைய கண் பார்வையிலே எனக்குள்ள சொத்துக்கள் எல்லாம் பத்திரமாக இருக்க வேண்டும். So in all my under my all my properties should be there. வருங்காலத்தை பற்றி கவலை இல்லை. I won't bother about my இன்றைக்கு future. எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி இருக்க வேண்டும். So whatever I think today it should be perfect. எனக்கு சொந்தமானவை எல்லாம் என்னுடைய விருப்பப்படி இருக்க வேண்டும். Whatever belongs to me it all should be good. தன் ஜீவன் என்று சொல்லப்பட்டிருப்பது சுய நிலைமையை, சுய தன்மையை வேதம் சொல்கிறது. Here it tells the traits of the one who thinks, the ego mindset. It tells about the life. தன்னுடைய சொந்த சிந்தனையை சிநேகிக்கிறவன் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போவான். The one who thinks about his own mind and own life, he loses its spiritual blessings. நீங்கள் சுய சிந்தனையில் ஒரு காரியத்தை செய்ய முற்படும்போது, when you do things with your own mindset, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். You should know well about what the Bible says. முழங்காலில் நின்று இது சரிதானா என்று தேவனிடத்திலே கேட்க வேண்டும். You should be kneel and you have to ask God whether it is correct or not. என்னிடத்தில் பலதரப்பட்ட மக்கள் வேலை செய்கிறார்கள். Under me many people, different types of people are வித்தியாசமான ஊழியக்காரர்கள், வித்தியாசமான பணியாட்கள் எல்லாம் வேலை செய்கிறார்கள். We have different pastors and different servants working here. நான் பாஸ்டராக மாத்திரம் இல்லாவிட்டால் நல்ல ஒரு தொழில் அதிபராக மாறி இருப்பேன். If I am not a pastor I would have become a big businessman. ஆனால் போதகராக இருக்கிறதுனால நான் பாஸ்டராக இருக்கிறேன். But being a pastor, இந்த மக்களிடத்தில் நான் பார்த்த காரியம் என்னவென்றால், among this people what I observed is, இவர்கள் மற்றவருடைய வசதியை பார்க்கிறதில்லை. they are not seeing others' wealthiness. நியாயத்தை பார்க்கிறதில்லை. They are not seeing others' righteousness. எதை செய்தால் தனக்கு லாபம் வருமோ அதை தான் செய்வார்கள். What we do, if I do something what I will get the benefit, that's what they are seeing. நானும் சில நேரங்களில் அவர்கள் இப்படி செய்யறதுனால இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கவுண்டராக அதை செய்வேன். So sometimes I used to think I have to do like this, I have to do something like this. இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமாக, after finishing all this, தேவனுடைய மகிமைக்கு முன்பாக நான் இருக்கும்போது, when I stand in front of the glory of God, தேவ ஆவியானவர் என்னிடத்திலே சொல்லுவார். So God, the Holy Spirit used to tell me like, நீ சொன்னது தவறு. Whatever you said it is wrong. நீ எழுதினது தவறு. Whatever you write it is wrong. நீ பேசிய விதம் தவறு. The way you spoke it is wrong. இதை மாற்ற வேண்டும். You have to change. மாற்றி அமைக்க வேண்டும். You have to change. நீ எந்த இடத்திலே சொன்னாயோ அங்கே போக வேண்டும். You have to go where you just declare. I am sorry என்று சொல்ல வேண்டும். You should say sorry. இதை மாற்றி விட்டேன் என்று சொல்ல வேண்டும். You should tell I have changed. இது அப்படி அல்ல என்று சொல்ல வேண்டும். It is not, you have to say like, நான் இப்படி செய்திருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். You should say I would have done like this. இந்த ஆண்டவர் சொல்லுவார். This God will say. என் அன்பு சகோதரிகளே, My dear sisters, என் அன்பு சகோதரர்களே, my dear brothers, தேவனுடைய மகிமை உங்களை மூடி இருக்கிறது உண்மை. It's true, the God's glory covered you. நீங்கள் ஒரு பரிசுத்த பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள். You are under the holy protection of God. எங்கேயோ இருக்கிற ஒரு போதகரை நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கவில்லை. உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களுக்காக முழங்காலில் நிற்கிற உங்கள் ஊழியக்காரனை நீங்கள் பார்க்கிறீர்கள். You are seeing the pastor who is kneeling all the days and praying for you. You are not seeing someone outside. நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டர் சொன்னதை நான் கேட்கல. You may think I didn't listen. அதனால அவர் என்னை மறந்து விட்டார். That's why he forgot. இனி எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் போல இருக்கிறது. Hereafter I don't have anything with him. என்று நினைக்கலாம். You may think like that. அப்படி அல்ல. It is not like that. ஒரு ஆட்டை இழந்தவன் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாத ஆட்டுக்காக கவலையோடு இருக்கிற மேய்ப்பன். The shepherd just lost one sheep. For that he left 99 in the wilderness and he just came forward to see the one. இழந்து போன ஒரு கெட்டுப்போன ஒரு மகனை தேடி வீட்டுக்கு வெளியில் நின்று வருகிறாரா என்று ஆசையாய் காத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பன். As a father who lost his son and just still waiting and looking all the way whether he will come back or not.
அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இருக்க அப்படினாலே நீங்கள் எங்கேயும் போக முடியாது. You will not go anywhere. You cannot, because you are under that type of protection. தேவன் உங்களை கைவிட மாட்டார். God will not leave you nor forsake you. இந்த காலவெளியிலே சுயநலமான திட்டங்களை நாம் எடுத்து வெளியே போட வேண்டும். So in this morning, whatever we have related with the ego mindset, we have to throw them out. தன் சுயத்தை நம்புகிறவன், சுயத்தை அதிகமாக நேசிக்கிறவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போவான். So the one who loves his own desire and he rely on his own mindset, and with the ego mindset, the one who is leading, he will loses the spiritual life. வேதம் சொல்கிறது தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை காத்துக்கொள்வான். The Bible says like this: the one who hates his life, he will protect, he will just keep the spiritual life with him. நான் கடந்த 55 ஆண்டுகளாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். So I'm just doing ministry for God past for 55 years. 55 ஆண்டுகளாக நான் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிறேன். I'm just walking with God in all the 55 இந்த years. 55 ஆண்டுகளும் என்னுடைய வாழ்க்கை பாதை மிக மெல்லியதாகவோ அல்லது ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதை கிடையாது. It is not the path with the gentleness or flowers arranged path. It is a bit difficult. ஒவ்வொரு நாளும் நான் கடந்து வந்த பாதைகள் கடினம் கடினம் கடினம். It is very difficult to lead each day in the journey. ஆனால் இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். But this far God brought me safely. நான் என்னுடைய சுயநலத்துக்காக இதை செய்யறதில்லை. I'm not doing for my own desire. என்னுடைய குடும்பத்துக்காக மாத்திரம் அதையும் செய்யறதில்லை. I'm not only doing for my family. என்னோடு கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளும் வாழ்வில் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். I'm glad. I wanted to all the people in the church to grow. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய தலைவர்களாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I would like all the people to become a spiritual leader. அவளை பறக்க விடுகிறேன். I'm just making them to fly. பறக்க விடுகிறேன். I'm just making them to fly. கீழே விழுவாளானால் ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல சேர்த்துக் கொள்கிறேன். So I'm just bringing holding them safely when they are about to fall. சில பறவைகள் பறந்து ஓடிவிடும். Sometimes some birds will fly. பார்த்து கொண்டே இருப்பேன். I'll just watch. தளர்ச்சி அடைந்த உடனே கீழே விழ ஆரம்பிக்கும். When they are about to fall down, when they are weak about to fall down. அந்த நேரத்திலேயும் அந்த பறவைகளை நான் எடுத்து கழுகு குஞ்சுகளை தன்னோடு அணைப்பது போல அணைத்துக் கொள்கிறேன். So I just protect them. I bear them in the hands how the eagle does. உண்மையாகவே எனக்கு சூடு சுரணை எல்லாம் கிடையாது. சூடு என்ன சூடு சுரணைக்கு என்ன சொல்லுவீங்க? So I'm not guilt feeling. I don't have that type of guilt feeling or something. நான் மற்றவர்களுக்கு துரோகம் பண்ண விரும்புகிறதில்லை. I don't want to disappoint or deceive people. எதிர்வினைகளை பார்த்து கலங்குகிறதில்லை. I'm not just scared about the oppositions. நல்ல விடத்திலும் ஒரே மாதிரி தான் சிரிப்பேன். So I smile to the people. என்னை விட்டு போனாலும் எனக்கு துரோகம் பண்ணாலும் அவர்கள் அப்படித்தான் சிரிப்பேன். If they disappoint me or cheating me or deceiving me, I'll just pray for them. I'll smile. ஜனங்கள் நினைப்பார்கள் இவனுக்கு மறை ரொம்ப அதிகம்னு சொல்வார். நினைப்பார்கள். So they may think he forgot. ஞாபக சக்தியில் மன்னன் நான். So I'm very good in memory power. 1971 வருஷத்துல எனக்கு காணிக்கை கொடுத்தவர்கள் யாருன்னு எனக்கு இன்றைக்கு மனப்பாடமாக தெரியும். I know the people, those who gave offerings in the year 1971. 71 வருஷத்திலிருந்து 69 வருஷத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை மனப்பாடமாக சொல்லுவேன். So I'm remembering still what happened in 1971 still now. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த சிந்தனை. So it is all about the God's சுயநலமற்ற சிந்தனை. It is without any selfishness the thing. இது எப்படி விளக்கலாம் என்றால், so how we can explain is, நம்மோடு கூட இருக்கிற மக்கள், those who are with the people with us, நம்மை சார்ந்து இருக்கிற மக்கள், those who are depend on us, இவர்கள், these people, நாம் எதை செய்தால் அவர்கள் கம்ஃபர்ட்டபிளாக இருப்பார்களோ அதை நினைக்க வேண்டும். So what we do which makes them comfortable, we have to see that. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி வசதியான வாய்ப்புகளை உண்டாக்குறோமோ, so how we are just making the comfortable and luxurious life for our children, இதைப்போல் நம்மை சார்ந்திருக்கிற அத்தனை பேரும் கம்ஃபர்ட்டபிளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற சுயநலமற்ற தன்மை. So this is how we have to do the people, those who depend upon us, we have to make them, give them the comfortable life, சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை, without the selfishness. இதை நீங்கள் செய்ய வேண்டும். நம்பர் 1, firstly you have to do this. நீங்கள் மற்றவருடைய வசதியை பார்க்க வேண்டும். You should see others comfort. மற்றவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். You should fulfill their needs. எதை செய்தால் அவர்கள்
வசதியாக இருப்பார்களோ அதை நினைத்து அதுக்காக நமக்கு இருக்கிற வசதிகளை தியாகம் பண்ண வேண்டும். So if we do something, when they become happy, we have to sacrifice few things for others to make them comfortable. இரண்டாவதாக Secondly, 26ஆம் வசனம் சொல்கிறது, 26 verse says like this, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் if anyone serves me, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory to God. நேரம் இல்லாதனால கடந்து செல்கிறேன். I'm just going forward without time ஒருவன் is not எனக்கு there. ஊழியம் செய்வானானால், If anyone serves me, ஆகவேதான் நான் உங்களை ஊழியம் செய்ய சொல்கிறேன். that's why I'm asking you to do ஆகவேதான் உங்களை ministry. ஊழியம் செய்ய சொல்கிறேன். That's why I'm asking you to do ministry. எதையாவது செய்யுங்கள் என்று You சொல்கிறேன். do something for God. ஆண்டவருக்காக எதையாவது செய்யுங்கள். You do something for God. உங்களுக்கு நீங்கள் வளர்ந்து வாழ்க்கையில ஒரு தலைமைத்துவத்தில் வருவதற்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் சொல், நான் செய்கிறேன். So I will do for you what you wanted to do in our life for the upliftment. எல்லாரையும் அடிமைகளாக வைத்து வேலை வாங்குறது இல்ல. So here we are not keeping them as a slave. ஒவ்வொருத்தரையும் அவரவருடைய தரிசனத்துக்கு ஏற்றபடி பறக்க விட வேண்டும். So we have to make them fly according to their vision. எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். So we have to do ministry. யார் இயேசு சொல்கிறார், நீங்கள் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். God says, Jesus says you have to serve me. நீங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறதானால் If you wanted to do serve God, என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். God is telling you must follow me. இந்த காலவேளையில் மகிமை உங்களை மூட போகிறது. In this morning God's glory will cover you. மகிமையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். God's glory through that இந்த blessings கர்த்தருடைய will come பந்தியில் upon நீங்கள் you. பங்கு பெறும்போது தேவ மகிமை வந்து உங்களை மூடும். When you participate in the God's holy communion, God's glory will come. மூன்றாவதாக Thirdly, 28ஆம் வசனத்திலே the பார்க்கும்போது verse 28 says, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். he prayed like this, Father, glorify your name. முதலாவதாக சுயத்தை வெறுக்க வேண்டும். Firstly, you have to hate the egoistic mindset. You have to நாங்கள் give அப்படி up. செய்ய மாட்டோம் என்று சொல்கிற வார்த்தையிலிருந்து வெளியே வர வேண்டும். You should come up like that mindset. I நானும் will not தவறு do it. செய்வேன், I will do mistake. நீங்களும் தவறு செய்வீர்கள். You will also do mistake. யாரும் தவறு செய்யலாம். Everyone will do that. விட்டு கொடுக்கிற மனநிலை உள்ளவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். You should give up a few things, then you will see the God's glory. நான் அநேகரை பார்க்கிறேன், அந்நிய பாஷையெல்லாம் பேசுற மக்களை பார்க்கிறேன். I have seen many people, those who are talking and அவங்களுக்கு speaking ஒரு சிறிய tongues. குற்றம் அல்லது தவறு அவளுடைய வாழ்க்கையில வரும்போது சண்டைக்கு வந்து விடுவார்கள். So if they have any mistake found, they will come for opposition. அந்நிய பாஷையில பேசுவார்கள். They will speak tongues. அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது கெட்ட வார்த்தையால பேசுவார்கள். If they face any troubles, they will speak bad words. நான் அந்நிய பாஷை பேசினால விட்டேன், வார்த்தை திருக்குது விட்டுருவேன் சொல்லிடுவேன் அப்படி சொல்வார்கள். So they will say, I am speaking in tongues, otherwise I would have given you nicely. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. You should not live like that. நல்லவளாக வாழ வேண்டும். You should be good. வார்த்தைகள் உண்மையா இருக்க வேண்டும். Your words should be true. சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை. Without ego, life. நீங்கள் ஒருவரை பிரியப்படுத்த வேண்டுமானால் If you want to please anyone, அவர்கள் விரும்பாத சப்ஜெக்ட தொடவே கூடாது. you should not touch the topic which they don't like. எனக்கு 35 வருஷமாக நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறார்கள். I have friends, they are working in the office. I know them for more than 35 years. ஒரு நாள் கூட அவர்கள் விரும்பாத ஒரு சப்ஜெக்ட் நான் பேசினதில்லை. I never spoke what they don't like about the subject, the topic. எனக்கு சிலரை பிடிக்கும், I like few of them. அவர்களுக்கு அவரை பிடிக்காது. They don't like that நான் people. அவர்களிடம் நியாயம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. But I will not justify. உறவு முக்கியம். The relationship is very ஸ்நேகம் important. முக்கியம். The relationship is very அன்பு முக்கியம். important. The love is very சபை important. முக்கியம். The church is very என்னோட important. 35 வருஷமாக ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்க வேலை செய்கிறார். A person I know well known for more than 35 years, he is working. ஒரு நாள் கூட அவருடைய முகத்தை நான் சுளித்ததில்லை. I never shown my face to him. அவர் விரும்பாத ஒரு சப்ஜெக்ட் நான் பேசுறதில்லை. I never spoke which is not which he won't like. பல ஊர்களுக்கு போயிருக்கிறோம், ஃளைட்ல போயிருக்கிறோம், ட்ரெயின்ல போயிருக்கிறோம். We have traveled to many countries, many places. பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. We have a lot of time to talk. எந்த விவாதமும் நாம் பண்ணுகிறதில்லை. I won't do any argument with them. ஒருவனுடைய சிநேகத்தை நாம் காப்பாற்ற வேண்டுமானால் அவள் விரும்பாத காரியத்தை பேசக்கூடாது. So if we want to maintain that relationship, if we want to maintain that love with the relationship, we should not. நீங்கள் ஒருவருடைய சிநேகத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமானால் அவள் விரும்பாத காரியங்களை குறித்து பேசவே கூடாது. You should not speak the topic which they don't like to maintain the good relationship. உங்களுக்கு சிநேகம் முக்கியமா அல்லது விவாதம் முக்கியமா?
the lovely relationship, is it important or argument is important? உங்களுக்கு சபை முக்கியமா, யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு தவறான வார்த்தை முக்கியமா? The church is important or you want someone that said the word, that is important? தேவன் கொடுத்திருக்கிற ஊழியம் முக்கியமா, யாரோ ஒருத்தர் எதையோ சொன்னாரு அது முக்கியமா? The God's given ministry is important or someone said outside they said something, that is important. நான் ஒரு ஹோட்டல்ல படித்தேன். I have studied. ஹோட்டல்ல எழுதி போடப்பட்டிருந்தது. ஹோட்டல்ல எழுதி போடப்பட்டிருந்தது. Hotel, I have read something. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான்னு சொல்லி. So it is the statement is like that those who are giving up, they will not go. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான். Those who are not giving up, they will not be gained. கெட்டு போறவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். So those who are about to lead a bad life, they will not give up. அன்பு சகோதரனே, My dear brothers, உங்களுக்கு விரோதமாக யாராவது கிரியை செய்யும்போது, those who are doing against for you, உங்களுக்கு விட்டு கொடுக்கிற மனநிலை இருந்தால் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். so if you have the mindset giving up, you will not be facing any troubles. நீங்கள் கெட்டு போறவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். You will not give up when you are not about to lead a happy or good life. நான் இந்த இடத்துல ஊழியத்தை செய்வதற்கு So to do the ministry here, எவ்வளவோ காரியங்களை என்னுடைய மானம், மரியாதை, ரோஷம் எல்லாவற்றையும் விட்டுருக்கிறேன். I have given up all my things. எனக்கு சூடு சொரணம் இல்லைன்னு சொல்றேன். எந்த விதமான இல் ஃபீலிங்கும் இல்லை. So I don't have any ill feeling towards that. ஆகவே நம்முடைய சொந்த சிந்தனைகளையும் சொந்த உறவுகளையும் நாம் விட்டு தேவனுக்காக நிற்க வேண்டும். So to give up all our own desires and our own things, and we have to do for our God. தன்னுடைய செல்ஃப், தன்னுடைய சுயத்தை சுயத்தையே சார்ந்திருக்கிறவன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். Those who lean on their own desires and understandings and the ego, they will not lead a life. உங்களுக்கு விரும்பாத காரியங்கள் நடக்கும்போது விட்டு கொடுத்து விடுங்க. If you don't think that is happening which you like, please don't அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். Don't give importance. அதை பெரிதாக நினைக்காதீர்கள். Don't think that is a big thing. இரண்டாவதாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். Secondly, do ministry for God. கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் தேவ மகிமை உங்களுக்கு கிடைக்கும். You have to serve God, and then you will see the glory of God. நம்முடைய வீடுகளில் துணி துவைக்கிறோம். So we are washing clothes in our house. நம்முடைய கையினாலே சோப்பு போடும்போது, துணிக்கு சோப்பு போடும்போது நம்முடைய கையும் சுத்தமாவது போல நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் உங்களுடைய இருதயமும் உங்களுடைய சரீரமும் தாமாகவே சுத்தமாகும். So when you wash the clothes, even the hands also will be cleansed. So the same thing, when you do ministry for God, you will be sanctified, you will lead a holy life. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மக்களை கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். God will bless people, those who are doing ministry for him. அவருடைய முக ரூபத்தை மாற்றுகிறார். He will change he will renew their face. அவருடைய சரீரத்தின் தகுதியை மாற்றுகிறார். He is just changing their standards. அவருடைய முக ரூபத்தை மாற்றுகிறார். He is changing their face appearance. அவர் வாழ்க்கையின் தகுதிகளை மாற்றுகிறார். He is changing his standards of life. அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். The same God is calling you today. ஊழியம் செய்கிற மக்களே நீங்கள் பாக்கியவான்கள். Those who are serving God, they are blessed. மூன்றாவதாக கடைசியாக, thirdly, நீ ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். You have to pray fervently. ஜெபம் பண்ண வேண்டும். You have to pray. தனியாக ஜெபிக்க வேண்டும். You have to pray alone. கூடுமானால் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும். If it's possible, you have to kneel down and pray. முழங்காலில் நின்று ஜெபிக்க முடியாவிட்டால் என்றபடி நீங்கள் ஜெபிக்கலாம். So according to your comfort, you can pray. ஜெப நேரம் முக்கியம். Prayer time is very important. செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, message, dear brothers and sisters, இதுவரையிலும் இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வராவிட்டால் வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். So if you are not following this habit, please take decision today. ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். God will glorify you. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார். God will protect your children. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆலயத்திலே கொண்டு வருவார். He will bring your children to this church. உங்கள் பிள்ளைகள் ஊழியம் செய்வார்கள். They will do serve for God. உங்கள் பிள்ளைகள் பாட்டு பாடுவார்கள். They will sing song for God. உங்கள் பிள்ளைகள் ஊழியம் செய்வார்கள். They will serve God. ஊழியத்தை மிஞ்சின ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. There is nothing more than the serving for God. நான் இங்கே பார்க்கிற ஆராதனை வேளையிலே பார்க்கிறேன். I have seen many during the praise and worship time. அநேகர் கர்த்தரை உற்சாகமாக பாடி ஆராதிப்பதை பார்த்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank and praise God when I see the children they are praising and worshiping God. அநேக சகோதர சகோதரிகள் தங்களை மறந்து ஆவியிலே நிறைந்து கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை பாடி ஆராதிப்பதை பார்க்கிறேன். இதை விட என்ன ஐயா வேண்டும் உலகத்திலே? So I have seen people in here and they are praising and worshiping God, for God them, and they are just praising happily and just clapping their hands nicely. அது மாத்திரமல்ல, அவர் ஊழியம் செய்கிறார்கள்.
They are serving God. கர்த்தருக்காக வாழ்கிறார்கள். They are living for God. உலகத்தோடு ஒட்டி போகிறதில்லை. They are not going according to worldly life. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, God's word says like நான் உங்களை மகிமைப்படுத்தினேன். I will glorify you. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். In this morning God is there to bless you. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Stand upon your feet. நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் பலவற்றை சொல்லவில்லை. Whatever I plan to share, I didn't convey many. எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். Please look upon God. 97வது பாடல். Song 97. ஆனந்த துதிவலி கேட்கும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவீங்களா? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் தெரியுதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. மறுபடியும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் தெரியுதே. கரங்களை தட்டி விட்டாம பாடுவோம். மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையே ஓவே, ஆசி திரும்ப பெறுவோமே. ஆதி நிலையே ஓவே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவோ பாராளும் வென்று மனையாகோ, சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை பெருகும். ஆனந்த துதி மொழி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கிரம் யாவும் மகளோ, விடுதலை சுழந்திடும் வேளை, ரட்சகன் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கிரம் யாவும் மகளோ, இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, ரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறிந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறிந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி மொழி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்க வாழ்வை அழைப்போ, ஆடவர் மார்பில் சுகிப்போ.
பரிசாக தேவன் அருள்வார். பலராக வாழ்வோம் சிலராக மனமோ பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமையை இழந்த அநேகருடைய தலையின் மேல் தேவன் தம்முடைய மகிமையை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையை உடைய வாழ்க்கையில இழந்த மகிமையை இப்பொழுதே பெற்றுக்கொள்வீர்களாக, இப்பொழுதே பெற்றுக்கொள்வீர்களாக. Receive the glory right now. Receive the glory right now. Hallelujah, 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 hallelujah. இழந்து போன ஆசீர்வாதங்களை இப்பொழுதே பெற்றுக்கொள்வீர்களாக. Hallelujah. தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் வீரல் வீச பண்ணுகிறார், உங்கள் குடும்பங்களில் வீச பண்ணுகிறார். கட்டுகள் அறும், சாப கட்டுகள் உடையும், அந்த காலத்தில் ஆதிக்கங்கள் கட்டந்து போகும், வியாதிகள் மாறி போகும், இடுப்பு வலிகள் மாறி போகும், தலை வலிகள் மாறி போகும், விக்கிரங்கள் கடந்து போகும், விக்கிரங்கள் கடந்து போகும். சாப கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இந்த மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளினாலே நாங்கள் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறோம், இந்த மக்களை நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிறோம். We have blessed the people, Lord. இந்த மக்கள் மேல் தம்முடைய மகிமை இறங்குவதாக. Lord, let your glory be upon them. ஒரு புதிய பலனோடு திரும்பி செல்வார்களாக. Let them get the new strength from இந்த மாதம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பதாக. Let it be the blessed month, O Lord, for them. கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதிப்பீராக. Lord, bless the holy communion. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Lord, glory to your name. எங்களை தாழ்த்தும் அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். Submitting in your hands. இந்த மக்கள் மகிமை அடைவாளாக. Let them receive the glory. சந்தோஷம் அடைவாளாக. Let them be happy, Lord. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். All the glory. எல்லாரையும் ஆசீர்வதியும். Bless all our ஊழியம் செய்த மக்களை ஆசீர்வதியும். Bless our மகிமை நிறைப்பதாக. Let the glory fill them, மகிமை வழிந்தோடுவதாக. Let the glory fill them. மகிமை சுரப்பதாக. Let the மகிமை glory fill them. செழிப்படைவதாக. Let the glory அநேகருக்கு ஆசீர்வாதமான மக்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Miracle, Lord, we pray for. எங்களை தாழ்த்தும் அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். In thy name we are submitting in thy hands, Lord. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். Lord, we praise and give all the இயேசு glory கிறிஸ்துவின் to நாமத்தில் you. ஜெபிக்கிறோம் In பிதாவே. Jesus' name we pray. ஆமென். Amen. நீங்கள் சீக்கிரமா